உண்மையாகவே ஏரியா 51இல் ஏலியன்கள் ஆராய்ச்சி நடக்கிறதா? ஏரியா 51இல் ஏலியன்களின் ஸ்பேஸ் கிராஃப்ட் பறந்ததா என்று பல நண்பர்கள் கேட்டிருந்தாங்க. வாங்க இன்று ஏரியா 51ஐ அலசி ஆராயலாம். ஒவ்வொரு நாடும் நாட்டின் முக்கியமான பல ரகசியமான இடங்களையும் பாதுகாப்பதில் மிகவும் கவனமாக இருப்பார்கள். அப்படி ஒரு ரகசிய இடத்தை தான் யாரையுமே உள்ளே அனுமதிக்காமல் அமெரிக்க அரசாங்கம் மிகவும் ரகசியமாக பாதுகாக்கிறது. சரி, அந்த இடம் ஏன் அவ்வளவு ஹைலி செக்யூரிட்டியாக உள்ளது? அதற்கு காரணம் உண்டா? அங்கு என்னதான் நடக்கிறது என்று பார்ப்போமா? அதுக்கு முன்னாடி ஏர் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இதோ ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கள். கஸ்டமர் ஃபீட்பேக்ஸ் இருக்கும். நீங்கள் விருப்பப்பட்டால் அங்கே ஏர் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணிக்கலாம். சூப்பர் ஆஃபர்ஸும் இப்போ கொடுத்துட்ருக்காங்க. அமெரிக்காவின் லாஸ் வேகாஸில் இருந்து 135 கிலோமீட்டர் வடக்கில் தான் உள்ளது பிரபலமான யுனைடெட் ஸ்டேட்டின் ஏர்ஃபோர்ஸ் பேஸ் ஏரியா 51. இந்த மேப்பில் தெளிவாக ஏரியா 51இல் ஒரு ரன்வே இருப்பதை பார்க்கலாம். இந்த ஓடுதளம்தான் நாம் இத்தனை வருடமாக தேடிக்கொண்டிருந்த ஏலியன்கள், அதாவது வேற்று கிரக வாசிகளின் ஸ்பேஸ் கிராஃப்டுகள் தர இறங்கி அமெரிக்க அரசாங்கத்திடம் பேசிவிட்டு மீண்டும் தங்கள் உலகத்திற்கு தேவையான நிதியை அமெரிக்காவிடம் பெற்றுக்கொண்டு செல்கிறார்கள் என்றால் நம்புவீர்களா? இல்லை, நம்பவே மாட்டேன் என்றால் உங்களுக்கு என்னுடைய பாராட்டுகள். ஆனால் யார் யார் எல்லாம் நான் மேலே சொன்னதையும் மற்ற யூடியூப் சேனல் நண்பர்கள் அளந்து விட்ட கதைகளையும் நம்புவேன் என்கிறார்களோ, இதோ உங்களுக்குத்தான் இந்த பதில். அதென்ன, ஏலியன்கள் கூட அமெரிக்காவில் மட்டும்தான் தரையிறங்குமா? மற்ற நாடுகள் அவர்களின் கண்களுக்கு தெரியவில்லையா? இல்லை, பல ஒளியாண்டு தூரத்தில் இருக்கும் வேற்று உலகத்திற்கு சென்று அமெரிக்கர்கள் ஏலியன்களை அமெரிக்காவிற்கு வருமாறு அழைப்பு விடுத்தார்களா? அப்படி பார்த்தால் கூட நமக்கு மிக அருகில் இருக்கும் வேற்று உலகம் என்றால் அது ப்ராக்சிமா பி கிரகம்தான். இப்போது இருக்கும் டெக்னாலஜி படி பார்த்தாலும் அங்கு போய் சேரவே குறைந்தது 70,000 வருடம் ஆகும். திரும்பி வர ஒரு 70,000 வருடம் ஆகும். ஆக மொத்தம் 1,40,000 வருடம் ஆகும் அமெரிக்கர்கள் போய் வரவே. அதுவும் இல்லாமல் அவர்கள் வருவதற்கும் பல ஆயிரம் வருடம் ஆகும். இப்படி பார்த்தால் இந்த வேற்று உலகத்திற்கான பயண திட்டம் சுமார் 1,40,000 வருடத்திற்கு முன்பே நடந்திருக்குமோ? உண்மைதான். ஏரியா 51இல் மக்கள் யாருமே உள்ளே போக முடியாதுதான், அலவுடு கிடையாது. அதே போல நெவேடா மிலிட்டரி சைட்டிலும் மக்களுக்கு அனுமதி இல்லை. நெவேடா டெஸ்ட் சைட்டில் நியூக்ளியர் வெப்பன் டெஸ்ட் செய்து வந்தார்கள் கிட்டத்தட்ட 1950 முதல் 1990 வரையிலும். இப்படி நியூக்ளியர் வெப்பன் டெஸ்ட் நடக்கும் இடத்தில் மக்களை யாராவது அனுமதிப்பார்களா? இல்லை மற்ற நாடுகளை வந்து பாருங்கள் என்றுதான் படம் பிடித்து காட்டுவார்களா? இல்லை அனுமதிப்பார்களா? முடியாதில்லையா? அதே போலதான் ஏரியா 51ம். இதோ நாம் பார்க்கும் இந்த படம் பூமியின் மேலே பறக்கும் சேட்டிலைட் எடுத்த படம்தான். இந்த ரன்வே கிட்டத்தட்ட 3.7 கிலோமீட்டர் நீளம் கொண்டது, அதாவது 12,000 ஃபீட் லாங். கிட்டத்தட்ட இந்த இடம் 2.9 மில்லியன் ஏக்கர் நிலப்பரப்பில் ஆனது. அமெரிக்க இராணுவம் இந்த இடத்தை போர் பயிற்சி, அதுவும் பல பரிமாண மல்டி டைமென்ஷனல் பேட்டில் ஸ்பேஸ் போர் பயிற்சி செய்யக்கூடிய சிறந்த இடம் என்றும், ஏரியா 51 அமெரிக்காவிற்கும் சோவியத் யூனியனுக்கும் இடையே பனிப்போர் கோல்டு வார் நடந்த போதுதான் ஏரியா 51 உருவாக்கப்பட்டது அமெரிக்க இராணுவத்தால். இராணுவ விமானங்கள் உருவாக்குவதற்கும் அதை டெஸ்ட் செய்து பறப்பதற்கும் இந்த இடம் பயன்பெற்றது. அதிலும் சிறப்பான U2 அண்ட் SR-71 பிளாக்பேர்ட் ரெகானைசன்ஸ் பிளேனும் இங்குதான் உருவாக்கப்படுகிறது. அதே போல உளவு திட்டங்களும் இங்குதான் நடைபெறுகிறது. முதலில் 1950இல் தான் U2 ஸ்பை பிளேன் உளவு விமானம் உருவாக்கப்பட்டது. அதன் பின்பு அதிநவீன ட்ரோன்கள் உருவாக்கப்படுகிறது ஏரியா 51இல். ஒருமுறை இந்த பகுதியில் இருக்கும் மக்கள் U2 ஸ்பை பிளேன் பறந்ததை பார்த்து சிலர் உடனே ஏலியன் விமானம் பறப்பதாக தெரியாமலே கூறினார்கள். ஆனால் இன்றோ ஏரியா 51 என்று சொல்லி பொய்யாக அளந்து விடுகிறார்கள் சிலர். அது ஏலியன் விமானம் அல்ல, அது ஒரு ஸ்பை பிளேன் தான். 1947இல் கூட ஒரு ஏலியன் ஸ்பேஸ் கிராஃப்ட் ஒன்று ரோஸ்வெல் நியூ மெக்சிகோவில் கிராஷ் ஆனது என்று கூறப்பட்டது. அந்த ஸ்பேஸ் கிராஃப்டில் ஒரு பைலட், அதாவது ஏலியன் பைலட் உடல் இருப்பதாகவும் கூறப்பட்டது.
ஆனால் அது ஏலியன் ஸ்பேஸ் கிராஃப்ட் இல்லை. அந்த பொய்யான ஏலியன் கதை அப்பட்டமான பொய் என்று நிரூபித்தார்கள். இதுவரை 4000த்திற்கும் அதிகமான வேற்று உலகம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதில் ஒன்று கூட உயிரினம் இருப்பதற்கான அடையாளமே இல்லை என்கிறார்கள். பல கோடி செலவு செய்யும் ஆராய்ச்சியாளர்களே ஏலியன் இதுவரை கிடைக்கவில்லை என்கிறார்கள். ஆனால் சிலரோ ஏலியன் என்னை கடத்தி சென்று பின் என்னை மீண்டும் பூமிக்கு கொண்டு வந்தது, ஏலியன் பறக்கும் தட்டு பறப்பதாகவும் பொய் மேல் பொய் அடுக்கி கொண்டே செல்கிறார்கள். ஆனால் அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் இப்படி ஒரு காட்சியையும் பார்க்கவில்லை, ஏலியனையும் பார்க்கவில்லை. அறிவியல் ஆராய்ச்சியில் கொடி கட்டி பறக்கும் நாடுகள் கூட இதுவரையும் ஏலியன்களையும் பார்க்கவில்லை, ஏலியனின் பறக்கும் தட்டுகளையும் பார்க்கவில்லை என்றுதான் கூறுகிறார்கள். ஆனால் சிலர் ஏலியனையும் பார்த்துவிட்டேன், ஏலியன் கூட பேசிவிட்டேன் என்று கூட சொல்வார்கள் போல. நன்றி. மீண்டும் இது போன்ற ஆச்சரியமான பல தகவல்களோடு உங்களை சந்திக்கிறேன். இது உங்கள் அன்பு நண்பன் மோகன்ராஜ்.